ஆண்டு கணக்கில் போர் நடந்தாலும் எரிபொருளே தேவையில்லை. ஒரு நொடியில் போர் விமானங்களை விண்ணில் அதிவேகமாக வீசும் ராட்சதன் அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஃபோர்ட் ஒரு பொறியியல் அற்புதம் என்றே சொல்லலாம். பழைய கப்பல்கள் நீராவியை பயன்படுத்தின. ஆனால் இது மின்காந்த விசையை பயன்படுத்தி ஒரு ஸ்லிங் ஷாட் போல போர் விமானங்களை மின்னல் வேகத்தில் ஏவும். இதனால் 25% கூடுதல் விமானங்களை மிக குறுகிய காலத்தில் போரில் பறக்கவிட முடியும். இந்த கப்பலில் உள்ள 2 அணு உலைகள் ஒரு சிறிய நகரத்திற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அளவுக்கு திறன் கொண்டவை. இந்த கப்பலுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இது போதாது என வெடிமருந்துகளை கப்பலின் கீழ்த்தளத்திலிருந்து விமானங்களுக்கு கொண்டு வர மின்காந்த லிப்ட் உள்ளது. இது தாக்குதல் வேகத்தை 2 மடங்காக்குகிறது. ஒரு கப்பல் போதாது என USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் மிரட்ட தயாராக இருக்கிறது. 90 போர் விமானங்கள் தயாராக இருக்கும் இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் 600 இலக்குகளை தாக்கலாம். இப்போது ஓமன் கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த கப்பல் ஈரானுக்கு நேரடி மிரட்டலாக உள்ளது. ரேடாரில் சிக்காத உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருந்துதான் இயக்கப்படுகின்றன. இந்த கப்பலை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமும் இருக்கிறது. இதன் ரேடார்கள் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து அவை கப்பலை தொடுவதற்கு முன்பாகவே அழித்துவிடும். இந்த கப்பலுடன் வரும் துணை கப்பல்கள் 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரான் நிலத்தடி தளங்களை துல்லியமாக தாக்கும் டோமோஹாக் ஏவுகணைகளை